இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஐடிஆர் நம்ம சிஎஸ்சி டாக்ஸ் டிவின் மூலியமா ஃபைல் பண்றது, ஃபைல் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, யார் யாரு ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன் வந்துட்டு ஒரு 30-40 மினிட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாரும் கிளீனா கவனிங்க. என்ன டவுட்ஸா இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீட்டிங் எண்ட்ல கேளுங்க. சரி. நம்ம டாக்ஸ் டிவின் சார்பா வருஷம் நம்ம ஒரு காம்படிஷன், ஒரு கான்டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணோம். இந்த வருஷமும் நம்ம கான்டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப்ஸ்ல எல்லாருக்கும் ஷேர் ஆயிருக்கும், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன். 3 ஐடிஆர் நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹100 வாலெட் கேஷ் கிடைக்கும். அதே இது 5 ஐடிஆர் பண்றீங்க அப்படின்னா ₹200 வாலெட். 10 ஐடிஆர் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா டாக்ஸ் டிவின் பிராண்டட் பேக் உங்களுக்கு கிடைக்கும். 15 ஐடிஆர் டோக்கன் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு போட் ஓட ஒரு இயர் போட்ஸ் கிடைக்கும். 25 ஐடிஆர் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவர் பேங்க் கிடைக்கும். 50 ஐடிஆர் ஃபைல் பண்றீங்கன்னா உங்களுக்கு போட்டோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கும். நீங்க 75 ஐடிஆர்ஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா போட்டோட உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ஹோம் தியேட்டர் கிடைக்கும். நீங்க 100+ ஐடிஆர் டோக்கன்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோவேவ் ஓவன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு நான் 100 ஐடிஆர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு இது கம்பல்சரியா கிடைக்குமா, இல்லாட்டி வந்துட்டு அது பேர் எழுதி குலுக்கல் முறையில கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாட்டரி மாதிரி கொடுப்பீங்கன்னா அப்படி இல்லை. நீங்க ஃபைல் 100 பண்ணீங்கனாலே உங்களுக்கு 100% கன்ஃபார்மா இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 150 ஐடிஆர் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் கூலர், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் கூலர் கிடைக்கும். 200 ஐடிஆர் ஃபைல் பண்றீங்கன்னா OnePlus ஃபோன் கிடைக்கும். 250 ஐடிஆர் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்சங்கோட ஸ்மார்ட் 43 இன்ச் டிவி கிடைக்கும். ஸோ 250க்கு மேல போகும்போது என்ன என்னன்னா ஐடிஆர் மட்டும் நாங்க கணக்கு எடுக்க மாட்டோம். 250 வர உங்களுக்கு ஐடிஆர் கணக்கு, அதாவது 0 to 250 கவுண்ட் ஐடிஆரோட நீங்க ஃபைல் பண்ணும்போது அது ஐடிஆர் மட்டும் தான் கணக்கு எடுக்கும். 250க்கு மேல போகும்போது எங்களோட அதர் சர்வீசஸ் இருக்கு. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ஃபைலிங் சொல்லிட்டு ஆஹ், 2 விஷயம் இருக்கு. ஸோ அதையும் நாங்க கவுண்ட் எடுத்துப்போம். ஸோ நீங்க 350 ஐடிஆர் பிளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே கம்பைண்டா சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அதுக்கு மேல 500 பண்ணும்போது, அதுக்கு மேல 500 ஐடிஆர்ஸ் பண்ணும்போது, ஐடிஆர் பிளஸ் ஜிஎஸ்டி கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோவா ட்ரிப் நீங்க உங்களுக்கு அதுல வின் பண்ணலாம். ஸோ ஃபைல் 750 ஐடிஆர் பிளஸ் ஜிஎஸ்டி, 750 ஐடிஆர் பிளஸ் ஜிஎஸ்டி பண்றீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தாண்டி நீங்க 1000+ ஐடிஆர் பிளஸ் ஜிஎஸ்டி பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லட் பைக் கிடைக்கும். இருக்கிறதுல தமாக்கா ஆஃபர் இந்த வருஷத்துக்கு அதிகபட்சமா போட்டுக்கிறது 5000 ஐடிஆர் பிளஸ் ஜிஎஸ்டி. இது பண்றவங்களுக்கு டாடா பஞ்ச் கார் நம்ம கொடுக்குறோம். ஸோ என்னென்ன சர்வீசஸ் நம்ம டாக்ஸ் டிவின் கூட இருக்கு அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ங்கிறது என்ன அப்படின்னு. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம், புதுசா ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி கொடுத்துக்கலாம், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். அது 3 மாசத்துக்கு ஒருக்கா ஃபைலிங்கா இருந்தாலும் சரி, மந்த்லி ஃபைலிங் சரி, இதுல பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தாலும் சரி, எல்எல்பி அப்படிங்கிற கம்பெனியா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் கம்பெனியா இருந்தாலும் சரி, எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஓகே, இதுதான் இத்தனை சர்வீஸ் நம்ம பண்றோம். இப்போ நம்ம யார் யாரு ஐடிஆர் ஃபைல் பண்ணணும், யார் யார் பண்ணலாம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாங்க ஐடிஆருங்கிறது. சேலரி வாங்குறவங்க பண்ணலாம், பிஸ்னஸ் பண்றவங்க பண்ணலாம். பிஸ்னஸ் பண்றவங்கள விஎல்இஸ் நீங்களும் உங்களுக்கு செல்ஃபா பண்ணிக்கலாம். ஃபார்மர் பண்ணலாம், லேபர்ஸ் இந்த கூலி மா தின கூலிக்கு வேலை பார்ப்பாங்க, ஸோ அவங்களும் ஃபைல் பண்ணிக்கலாம். பென்ஷன் வாங்குறவங்க ஃபைல் பண்ணிக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப் ஃபைல் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பிசினஸ் ஓனர்ஸ், சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிஎஸ்சி சென்டர்ஸ் பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கும்.
ஸோ அவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து உங்க சென்டர்ஸ் பக்கத்துல இருக்க கடையை நீங்க அப்ரோச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பல்கான ஐடிஆர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபைலிங் ஐடிஆர் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு லோன் அப்ளை பண்ணணும். பேங்கிங் ப்ராசஸ்ல முக்கியமான விஷயம் ஒரு லோன்ங்கிற ப்ராசஸ். லோன் வாங்குறதுக்காக நம்ம வருமானத்திற்கான ப்ரூஃப்னு சொல்லிட்டு கேட்கிற டாக்குமெண்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு கேட்கிற டாக்குமெண்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். சரிங்களா? அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ங்கிறது கம்பல்சரியா கேட்பாங்க பேங்க்ல இருந்து. இன்னொன்னு என்ன ரீசனுக்காக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா, டிடிஎஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க டிஜிபே பண்ணுவீங்க. ஸோ நிறைய சர்வீசஸ் டிஜிட்டல் சேவா போர்ட்டல் சிஎஸ்சி போர்ட்டல்ல பண்றீங்க. ஸோ அப்படி பண்ற ஒவ்வொரு சர்வீஸுக்கும் உங்களுக்கு டிடிஎஸ் ஒரு அமௌண்ட், குறிப்பிட்ட அமௌண்ட் கட் ஆகும். நீங்க எக்ஸாம்பிள் டிஜிபே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல நீங்க வந்துட்டு ஒரு 3000 rupees பிளஸ் டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க கஸ்டமர்கிட்ட இருந்து அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 11.45 rupees கிட்ட உங்களுக்கு கமிஷன் வரும். அதுல அடுத்த டிரான்சாக்ஷன்லயே டிடிஎஸ்னு சொல்லிட்டு 0.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு டிஜிட்டல் சேவை போர்ட்டல் லாகின் பண்ணி காட்டுறேன். டிடிஎஸ் அமௌண்ட் எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் போர்ட்டல் லாகின் பண்ணி காட்டுறேன். லைவா ஒரு அப்ளிகேஷன் போட்டும் பார்க்கலாம் எப்படி ஃபைல் பண்றது. கஸ்டமர்கிட்ட நம்ம என்ன உங்கள்கிட்ட என்னென்ன கேட்பாங்க, நீங்க என்னென்ன அவங்ககிட்ட பதில் சொல்லணுங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த நான் இப்பவே சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இது டிடிஎஸ் அந்த இது டிடிஎஸ் அமௌண்ட் நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாரும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, எல்லாத்துக்கும் கிடைக்காது. உங்களுடைய வருஷ வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்க அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், வருஷத்துக்குரிய வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருக்கணும், இல்லாட்டி 7 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருக்கணும். ஸோ ஏன் 5 7ன்னு சொல்றேன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் படி 2 ஸ்லாப் இருக்குங்க. ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம்னு சொல்லிட்டு 2 ஸ்லாப் இருக்கு. ஓல்டு ரெஜிம்ல இருக்கிறவங்க மேக்சிமம் எல்லாரும் ஓல்டு ரெஜிம், நிறைய பேர் ஓல்டு ரெஜிம்ல தான் இருக்கும். அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வர லிமிட், 5 லட்சம் ரூபாய் வர அவங்களுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்ல. நியூ ரெஜிம்ல இருக்கவங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் வர டாக்ஸ் கட்ட தேவையில்ல. ஸோ அந்த பிராக்கெட்ல இருக்கிறவங்க, அந்த 7 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வர வருமானம் இருக்கிறவங்க அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். என்ன முக்கியமான விஷயத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ சின்ன சின்ன டெண்டர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் விடுவாங்க. அந்த டெண்டர்ஸ் அப்ளை பண்றவங்களுக்கும் இந்த ஐடிஆர்ங்கிற டாக்குமெண்ட் கம்பல்சரியா கவர்மெண்ட்ல இருந்து கேட்பாங்க. ஒரு ப்ரூஃப் ஆஃப் இன்கம், அவங்க கம்பெனி ஸ்டேபிளா ரன் ஆயிட்டு இருக்கா எல்லாம் செக் பண்றதுக்கு இந்த ஐடிஆர்ங்கிற டாக்குமெண்ட் கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிறப்ப இது கேட்பாங்க. ஸோ கிரெடிட் கார்டு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் பேங்கிங் பிசிஸா இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸ், லோன் கஸ்டமர்ஸ், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஐடிஆர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். லோன் ஓகே வாங்குறப்போ ஓகே, சில கஸ்டமர் லோன் வேணும்னு கேட்பாங்க, அப்போ சென்டர் அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க வந்து பேங்க்கு கால் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஐடிஆருங்கிறது பேங்க் ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். இன்னொன்று, ஃபாரின்ல டூரிஸ்டா போவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அமெரிக்கா, யூஎஸ், ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு பெரிய கண்ட்ரீஸுக்கு அவங்க விசிட்டர் விசாவோ டூரிஸ்ட் விசாவோ போகும்போது அவங்க ப்ரூஃப் ஆஃப் இன்கம், அதாவது வருமானத்துக்குரிய சான்றிதழ் பார்க்காம அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. விசா விசா கிடைக்கிறதுக்கு மேஜர் டாக்குமெண்ட் ஒரு ஐடிஆர். இதுதான் பெனிஃபிட்ஸ். இதுதான் மொத்த பெனிஃபிட்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்ளை பண்றது. இப்போ நம்ம எப்படி சிஎஸ்சி போர்ட்டல்ல லாகின் பண்ணி நம்ம ஐடிஆர் எப்படி ஃபைல் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் லாகின் பண்ணுங்க, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஜஸ்ட் உங்க யூசர் ஐடி ஷார்ட்கட்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம்ல டாக்ஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்ஸ் டிவன் போர்ட்டலுக்கு டைரக்டா போயிடும்.
ஸோ இப்படியும் நீங்க லாகின் பண்ணி கஸ்டமரோட டீடைல்ஸ் எடுத்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இன்னொரு வே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் மேல சர்ச் பண்ணுங்க டாக்ஸ் டு வின். சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கம்பெனில இருந்து கொடுக்குற எல்லா சர்வீஸோடைய லிஸ்டும் இதுல வந்துடும். கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம், புதுசா கம்பெனி தொடங்குறது, ஜிஎஸ்டி புதுசா அப்ளை பண்றது, புதுசா நம்பர் வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங், மாசம் மாசம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங், ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்னா ஸோ லாஸ்ட் 4th ஆப்ஷனா இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைட் வரும். ஸோ இதுல லாகின் வித் டிஜிட்டல் சேவா கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீடைல்ஸ், பேசிக் டீடைல்ஸ், கஸ்டமரோட பேசிக் டீடைல்ஸ் அண்ட் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் பேஜுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இதுல கேட்குற கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஎல்இ டீடைல்ஸ், அதாவது உங்களுடைய டீடைல்ஸ். ஏன் நம்ம உங்களுடைய டீடைல்ஸ் நம்ம கலெக்ட் பண்றோம், விஎல்இ டீடைல்ஸ் ஏன் கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் கஸ்டமரால போன் கால்ஸ் பிக் பண்ண முடியாது, அவங்க சில விஷயம் பண்ண முடியாது, அதுல ஸ்டக் ஆகி நின்றுவாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் கேட்குறோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 1 இயருக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அவங்களால சில மேக்சிமம் எடுத்து கொடுத்துருவாங்க, சில பேர்த்தால எடுக்க முடியாது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த டைம் வந்துட்டு விஎல்இ நீங்க வந்துட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்க ஹெல்ப் பண்ணலாம். ஸோ வேற எதுவும் டாக்குமெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் எல்ஐசி, நீங்களே எல்ஐசி புதுசா நம்ம டிஜிட்டல் சேவா போர்ட்டல் த்ரூ அப்ளை பண்ணியிருக்கலாம், புதுசா எல்ஐசி நீங்க பண்ணி கொடுத்துருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்றீங்க இப்போ எல்லாமே நீங்க அது பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த டேட்டா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதை நீங்க வந்துட்டு எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். அவங்களால எடுக்க முடியல அப்படின்னா, ஸோ இது உங்களுக்கு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் ஒரு பிசினஸ் தான். ஸோ நீங்க அப்லோடிங், ஸ்கேனிங் சார்ஜஸ் வாங்கிக்கலாம், அப்லோடிங் சார்ஜஸ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சார்ஜஸ் அதர் தான் இந்த ஐடிஆர் சோர்ஸ் தவிர நீங்க மற்ற சில சில சுத்தி கனெக்டடா இருக்கிற சில விஷயத்துக்கும் நீங்க அடிஷனலா சார்ஜஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதுல உங்க போன் நம்பர் வந்துட்டு கரெக்டான நம்பர் கொடுத்தணும், விஎல்இ மொபைல் நம்பர், விஎல்இ மெயில் ஐடி. ஸோ இந்த 2 டீட்டெயிலும் உங்களுடைய டீட்டெயில் கரெக்டா கொடுத்துருங்க. உங்க பேரும் கரெக்டான டீட்டெயில் கொடுத்துருங்க. உங்க பேரு இதுல டீடைல்ஸ் கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, என்னால கிளைண்ட்டை ரீச் பண்ண முடியல அப்படின்னா நாங்க உங்களை ரீச் பண்ணுவோம். ஸோ அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கொடுக்குற டீடைல்ஸ் கரெக்டா கொடுத்துருங்க. பேசிக் டீடைல்ஸ் ஆஃப் த கிளையண்டோட பேசிக் டீடைல்ஸ்ல ஒண்ணுமே இல்லை, பேன் நம்பர், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் சொல்லிட்டு பேசிக் டீடைல்ஸ் ஆதார் கார்டை பார்த்து நீங்க டைப் பண்ணிடலாம். கஸ்டமரோட மொபைல் நம்பர், கஸ்டமரோட மெயில் ஐடி, கஸ்டமரோட மொபைல் நம்பர் கரெக்டான நம்பர் கொடுங்க, தப்பா கொடுக்காதீங்க. சில கேசஸ் எங்களுக்கு இப்படியும் வருது, நம்பர் வந்துட்டு அன்ரீச்சபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்பர் பார்த்தா தப்பா டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால டைப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டைப் பண்ணுங்க. மெயில் ஐடி கரெக்டா கொடுங்க. கொடுத்துட்டு யூசர் டைப்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க ஃபைல் இன்கம் டேக்ஸ் இந்த டீடைல்ஸ் உங்களுக்காக விஎல்இ செல்ஃபாவும் நீங்க ஃபைல் பண்ணலாம். அப்படி உங்களுக்காக நீங்க செல்ஃபா பண்றீங்க அப்படின்னா விஎல்இங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. கஸ்டமருக்கு பண்றீங்க அப்படின்னா யூசர் சிட்டிசன்ங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ டீடைல்ஸ் அதில் ஆஃப் கிளைண்ட் ஆல் பேங்க் அக்கௌண்ட்ஸ், கிளைண்ட் இருக்க எல்லா பேங்க் அக்கௌண்ட்டோட டீடைலும் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கஸ்டமர் வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, 5 வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே கொடுக்கணுமானா ஆமா, எல்லா பேங்க் அக்கௌண்ட்டோடைய டீடைல்ஸும் இதுல இருக்கணும். ஸோ இதுல மெயின் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டிடிஎஸ் ரீஃபண்ட் வரும். சரிங்களா? எந்த அக்கௌண்ட்டை மெயின் அக்கௌண்ட்னு செலக்ட் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் டிடிஎஸ் ரீஃபண்ட் வரும். இதுல வந்துட்டு உங்களுக்கு கீழே இயர்ஸ் இருக்கு, வருஷம் போட்டிருக்காங்க, எந்த வருஷத்துக்கு ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகணும். இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ யாருமே இந்த அசஸ்மெண்ட் இயருக்கும் ஃபைனான்சியல் இயருக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதை நான் கிளியரா சொல்றேன், இந்த பிராக்கெட்ல இருக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க, அசஸ்மெண்ட் இயருங்கிறது. சரிங்களா? இந்த ஃபைனான்சியல் இயருங்கிறது தான் கரெக்டான வருஷம். இப்போ இந்த வருஷத்துக்கு நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னா 2024 இருந்து 25 அந்த அந்த வருஷம், இந்த வருஷத்துக்குரிய ஃபைலிங் இது. நீங்க லாஸ்ட் இயர் ஃபைல் பண்றீங்கன்னா 2023 இருந்து 24 இந்த வருஷம். நீங்க ரெண்டத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரிங்களா? இந்த லாஸ்ட் இயருக்கு ஃபைல் பண்றீங்க அப்படின்னா இந்த இந்த இது மார்க் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் இயரோட டெட்லைன் நம்மளுக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு.
சரிங்களா? இப்போ ஐடிஆர் யூன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. அதுல மட்டும்தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த ஐடிஆர் யூங்கிறதுல ஃபைல் பண்றதுனால என்னென்ன திங்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, டிடிஎஸ் ரீஃபண்ட் இதுல வராது. முக்கியமான ஒரு விஷயம், டிடிஎஸ் ரீஃபண்ட் இதுல வராது. நம்ம லேட் ஃபீ பே பண்ண வேண்டியது இருக்கும். லேட் ஃபீஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? லேட் ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 5 lakhsக்குள்ள அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு 1000 rupees பே பண்ணணும். 5 lakhsக்கு மேல அப்படின்னா 5000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் சின்ன எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ சிம்பிள். நீங்க வந்துட்டு இப்போ இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்னு சேலரி இன்கம், பிசினஸ் இன்கம். ஸோ உங்களோட கஸ்டமரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ரெண்டு சில பேர் ரெண்டுமே பண்ணுவாங்க. சில பேர் வந்து பிசினஸும் பண்ணுவாங்க சைட்ல. சில பேர் சேலரியும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு ஒரு சின்ன பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, சேலரி இன்கம்லயும் நீங்க எஸ் கொடுத்துட்டு பிசினஸ் இன்கம்லயும் நீங்க எஸ் கொடுக்கணும். ஸோ நீ எஸ் கொடுக்கும்போது சைட்ல ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, சேலரி இன்கம்ல டோட்டல் ஆனுவல் சேலரி, வருஷத்துக்கு அவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரோட சிடிசி என்டர் பண்ணிடுங்க. சரிங்களா? டோட்டல் சிடிசி இதுல என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஃபார்ம் 16 ஒன்னு கேட்கும். இது கம்பல்சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி இல்ல. ஸோ மெஜாரிட்டியா இருக்கிற எல்லா கம்பெனிஸும் இந்த இந்த ஃபார்ம் 16ங்கிற ஃபார்ம் கொடுத்துருவாங்க எம்ப்ளாயிஸ்க்கு. எம்ப்ளாயிஸ் கிட்ட ஃபார்ம் 16ங்கிறது இருக்கும். ஸோ அதை வாங்கி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? நாங்க அதை பார்த்து எடுத்துப்போம். அப்படி இல்லாட்டிலும் ப்ராப்ளம் இல்லை, பேக் எண்ட்ல ஃபெச் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ இருந்துச்சுன்னா பெட்டர். உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கா இருக்காது, ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா ஒரு ப்ராசஸ் நடக்கும் அந்த பேக் எண்ட்ல இருந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு அர்ஜென்ட் ஃபாஸ்டா வேலை முடிக்கணும் அப்படின்னா உங்க எண்ட்ல இருக்க நீங்க ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா ப்ராசஸ் ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஸோ பிசினஸ் இன்கம்ல எஸ் கொடுக்கும்போது ரெண்டு ஆப்ஷன் இதுல ஓப்பன் ஆகும். லெஸ் தேன் 20 lakh சேல்ஸ், மோர் தேன் 20 lakh சேல்ஸ். அதாவது உங்களோட அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் 20 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கா, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அடுத்தது கேபிட்டல் கெயின் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்க ரீசெண்டா அந்த ஃபைனான்சியல் இயர், அதாவது 24 to 25 இந்த கணக்கு காட்டுற அந்த வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் சொத்து வாங்கி வித்திருக்கீங்க, இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஏதாச்சும் ஷேர் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதுல எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு எந்த இதுல இப்ப எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பீங்க. என்னென்ன கம்பெனிஸ் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, HDFC செக்யூரிட்டிஸ் ஓபன் பண்ணி கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஹோல்டிங்லையும் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்ஸ் நீங்க வந்து கஸ்டமருக்கு ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இந்த இந்த மொபைல் ஆப்ல லாகின் பண்ணி அவங்க ஸ்டேட்மெண்ட் 1 இயருக்கு டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி ஸோ இதுல அட்டாச் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் எஸ்ஆர்ன கொஸ்டின். ஸோ ஆனுவல் இன்கம் மோர் தான் 2,50,000. அதாவது உங்களுடைய வருட வருமானம் 2,50,000 ரூபாய்க்கு குறைவா இருக்கா, அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் நோங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இங்க ஏதாச்சும் ரிமார்க்ஸ் இங்க டீமுக்கு கொடுக்கணும். அதாவது ஏதாச்சும் எல்ஐசி மாசம் வந்துட்டு ஒரு 5,000 ரூபாய் கேட்டுறாங்க அப்படின்னா அது கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் டிடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரெண்ட் வந்துட்டு 50,000, ரெண்ட் ஒரு 5,000 கட்டுறாங்க அப்படின்னா அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு எனக்கு இன்கம் வந்துட்டு ஒரு 5 lakhsக்குள்ள அப்படிங்கறது நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு 25 lakhs அப்படின்னா நீங்க அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அதையும் மென்ஷன் பண்ணிட்டு பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் காலில் எங்க சிஎஸ் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபார்ம் 16, 16A அதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணலாம். உங்க பேன் கார்டு, கஸ்டமரோட ஆதார் கார்டு, அது எல்லாமே நீங்க வந்துட்டு அட்டாச் பண்ணி நீங்க வந்துட்டு இதுல அப்லோட் பண்ணலாம். இட்ஸ் நாட் மறுபடியும் இது மேண்டேட்டரி கிடையாது. ஃபார்ம் 16 நீங்க இஷ்யூ பண்ணியிருக்க இன்சூரன்ஸ் பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஃபேமிலி இன்சூரன்ஸ்
எந்த இன்சூரன்ஸ் நீங்க எடுத்திருந்தாலும் அதோட பாலிசி நீங்க காப்பி இதுல அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணிட்டு நீங்க இதுல சப்மிட் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கறத காட்டும். ஸோ பிளான் ப்ரைஸ் வந்துட்டு ₹338. சரிங்களா? உங்களுக்கு இதுல ஜிஎஸ்டி ₹60. உங்களுக்கு கமிஷன் வந்துட்டு ₹128 உங்களுடைய கமிஷன் வரும். டோட்டல் வாலெட்ல ₹271 உங்களுடைய வாலெட்ல இருந்து டிடெக்ட் ஆகும். எவ்வளவு டிடெக்ட் ஆகும்னா ₹271 உங்க வாலெட்ல இருந்து டிடெக்ட் ஆகும். ஸோ இவ்வளவுதான் என்னால வாங்க முடியுமா, இதுதான் இதுல காட்டுற பிரைஸ் தான் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, நீங்க அடிஷ்னலா வாங்கிக்கலாம். நீங்க இதுல டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். இதுல உங்களோட சிஎஸ்சியோடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு உங்களோட வாலெட் பின் அடிச்சீங்க அப்படின்னா பேமெண்ட் உங்க டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வாலெட்ல இருந்து டெபிட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ், வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்துட்டு நிறைய பேருக்கு இப்போ கரண்டா இஷ்யூ வந்துட்டு இருக்கு, ஓடிபி சென்ட் ஆக ஆக மாட்டேங்குது. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா இன்னும் இந்த வருஷத்துக்கு ஃபைலிங் ஓப்பன் ஆகல. ஃபைலிங் ஓப்பன் ஆயிருச்சுன்னா நம்ம வந்துட்டு அந்த ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ இன்னும் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணாததுனால இந்த ஓடிபி இன்னும் சென்ட் ஆகல. ஸோ இதுல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பேஜ் வந்தோடனே சென்ட் ஓடிபிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓடிபின்னு கிளிக் பண்ண உடனே இ ஃபில்லர் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு வரும். ஸோ இதுல ஆதாருங்கிற இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் பண்ண உடனே உங்களுடைய டிடிஎஸ் ஓட டீடைல் எல்லா டீடைலும் ஃபெட்ச் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகும். நீங்க இந்த ரிசிப்டை பிரிண்ட் எடுத்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துக்கலாம். ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம மானிட்டர் பண்ணலாம்? ஸோ இதுல நீங்க இந்த லேண்டிங் பேஜ் போன உடனே உங்களுக்கு இந்த எண்ட்ல டேஷ்போர்டுங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுவரை ஃபைல் பண்ண எல்லா ஐடிஆரோட டீடைல்ஸ் இதுல இருக்கும். இதுவரை ஃபைல் பண்ண எல்லா ஐடிஆர் டீடைல்ஸும் இருக்கும். இதுல நீங்க பேலன்ஸ் ஷீட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படி பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை, உங்க கம்பெனியோடைய உங்க பிசினஸோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்க கடைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ரெண்ட் இருக்கும், உங்க ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அது எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்டா கொடுக்கறது தான் இந்த பேலன்ஸ் ஷீட். ஸோ இது நிறைய பேங்க்ஸ் கேட்பாங்க பேலன்ஸ் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இதுவும் பண்ணிக்கலாம். இது எங்க கம்பெனி த்ரூவா தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதுல கிளியரா எங்க கம்பெனி நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. ஸோ நீங்க அந்த பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை நாள்ல கால் வரும், கஸ்டமர் கேர்ல எத்தனை நாள் கூப்பிடுவாங்க, என்ன லாங்குவேஜ்ல பேசுவாங்க. ஸோ அது ஒரு மேஜர் இஷ்யூவா இருந்துச்சு இத்தனை நாள். இனிமே அது உங்களுக்கு இஷ்யூவா இருக்காது. உங்களுக்கு 24 to 48 hours 2 to 3 daysல உங்களுக்கு கால் வந்துடும். 2 to 3 ஒர்க்கிங் டேஸ். நீங்க சப்போஸ் சாட்டர்டே ஃப்ரைடே பண்ணீங்க அப்படின்னா சண்டே கால் வருமானா வராது. சாட்டர்டே சண்டே வில் பி அன் ஹாலிடே. சாட்டர்டே சண்டே ஹாலிடேயா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே அந்த டைம்ல உங்களுக்கு கால் வரும். அந்த கால் என்ன லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இட்ஸ் தமிழ் இருக்கும். சில டைம் வந்துட்டு எங்களுக்கு மிஸ் ஆகி ஹிந்தியில யாராச்சும் கால் பண்ணலாம். பட் ஆனா அந்த கால்ஸ்ல நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தமிழ்ல கால் வந்துடும். ஸோ கால் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட எங்களோட சிஏஸ் வந்துட்டு பேசுவாங்க. பேசிட்டு உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் கேட்டுப்பாங்க. ஸோ உங்களோட ரெக்ரூட்மெண்ட் என்ன, நீங்க எவ்வளவு இன்கம் பண்றீங்க, ஸோ உங்களுக்கு எதுவும் அட்வைஸ் பண்ண முடிஞ்சுன்னா ஸோ நீங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க பிசினஸ்க்கு ஏத்தாப்புல உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு விதின் உங்களுக்கு ஒரு 10-15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஃபைலிங் முடிஞ்சிடும். ஃபைலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இ வெரிஃபைங்கிற ஒரு பட்டன் வரும் இதுல. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அதை என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைலிங் முடிஞ்சிருச்சு.
ஸோ இந்த இ வெரிஃபைங்கிற பட்டன் எனேபிள் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்க உங்க போர்ட்டல லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு விதின் சம் டேஸ், அதாவது உங்கள்கிட்ட வெரிஃபிகேஷன் பண்ண கொஞ்சம் நாள்ல எனேபிள் ஆயிடும். நான் மேக்ஸிமம் டைம் சொல்றேன். ஸோ என்ன 15 நாள்னு சொல்றாப்புல 15 நாள் ஆகுமா அப்படின்னா இவ்வளவு நாள் கஸ்டம் ரேட் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ அது நான் சொல்றது மேக்ஸிமம் டைம். யூஸ்வலா ப்ராசஸ் என்னன்னா 3-4 டேஸ்ல முடிஞ்சிடும். இது நான் சொல்றது சில கேசஸ் எடுக்கும், மேக்ஸிமம் டைம் எடுக்கும். நான் இது எங்க டீமால இது இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டைம். ஸோ இது 15 ஒர்க்கிங் டேஸ் வந்து ஒரு ஐடிஆர் ஃபைலிங்க்கு எடுக்கிற டைம். ஸோ அப்புறமா வந்துட்டு நீங்க இ வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஐடிஆர் யூக்கு பெனால்ட்டி நம்ம எப்படி பே பண்றது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா பே பண்றது ஆடிட்டர் எங்களுடைய ஃபைலிங் சார்ஜஸ். ஸோ அந்த பெனால்ட்டி நீங்க இன்கம் டேக்ஸ்க்கு எப்படி பே பண்ணுவீங்க? ஜஸ்ட் சிம்பிள்ங்க, இன்கம் டேக்ஸோட வெப்சைட் போயிடுங்க. ஸோ அதுல இ வெரிஃபை ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்க பேன் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் அடிச்சுட்டு ஆப்ஷன் இன்கம் டேக்ஸ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ எந்த அசஸ்மெண்ட் இயருங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இயர் செலக்ட் பண்றதுல நிறைய பேர் தப்பு தப்பா பேமெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு உங்களுக்கு கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணும்போது அந்த எக்ஸிக்யூட்டிவா லைன்ல வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா எந்த அசஸ்மெண்ட் இயர் செலக்ட் பண்ணுங்கிறத சொல்லிடுவாங்க. நீங்களே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தப்பா வரும். நீங்க திருப்பி அந்த 1000 ரூபாய் கெட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஃபைல் பண்ணும்போது கிளியரா ஃபைல் பண்ணுங்க. இதுல டாக்ஸுங்கிற இடத்துல 1000 ரூபாய் போட்டுட்டு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட், நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, நெஃப்ட், வாட் எவர் த பேமெண்ட் மெத்தட் இஸ், பேமெண்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு எங்களுடைய மெயில் ஐடி நீங்க நோட் பண்ணிக்கோங்க, service@taxdriven.in. நான் என்னோட சாட் பாக்ஸ்லயும் நான் போட்டு வைக்கிறேன். நீங்க பேமெண்ட் பண்ண ரிசிப்டை சென்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பேசிக்கா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாரும் கேட்பாங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஐடிஆர் ஃபைலிங்க்கு த்ரூ சிஏசி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் ஐடிஆர் ஃபைல் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ். ஸோ இன் சேலரி கேசஸ் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் 16 வாங்கணும். அவங்க எதுவும் லைஃப் இன்சூரன்ஸ் பண்றாங்களா, இல்லாட்டி ஹோம் லோன் இஎம்ஐ இருக்குதா, இல்லாட்டி அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா, ப்ராப்பர்ட்டி சேல் பர்ச்சேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஸோ ஆன்லைன்ல கிரிப்டோ கரன்சிஸ்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இப்போ தெரியும். ஸோ கிரிப்டோ கரன்சில எதுவும் ட்ரேடிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ ஆன்லைன்ல வந்துட்டு இந்த கேம்பிளிங் ஆடுவாங்க, ட்ரீம்11 அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் ப்ளே பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் ப்ளே பண்றாங்க அப்படின்னா அதோடைய ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கிக்கணும். ஸோ ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சிஏசி, எங் டாக்ஸ் டிவின் சிஏ டீம் வில் கான்டாக்ட், அதாவது எங்க டீம் சிஏ டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அந்த பர்சன் விதின் 24 மணி நேரத்துல 48 மணி நேரத்துக்குள்ள அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ ஐடிஆர் யூடைய பெனால்ட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 5 லட்சம் வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 1000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா 5000 ரூபாய். ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு ஓடிபி கண்டிப்பா தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு ரெண்டு ஓடிபி நாங்க கேட்போம், ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி, ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்க இன்கம் டேக்ஸோட பாஸ்வேர்ட் மேக்ஸிமம் ரீசெட் பண்ணி அதுல அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்க டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் இதுல காட்டுறேன். இன்கம் டேக்ஸோட பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்காங்க. இப்போ அவைலபிள், இது மேண்டட்டரியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்காது, நாங்க எங்களோட ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ சின்ன சின்ன விஷயங்க இருக்குங்க. உங்களுக்கு ப்ராசஸ் சீக்கிரமா முடியணும் அப்படின்னா உங்க எண்ட்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு அடிஷ்னல் ஒர்க் இருக்காது. அது பண்ண முடியாதது அப்படிங்கிறது அது வேற. பண்ண முடியலன்னா நாங்க கைட் பண்ணி கொடுத்துருவோம், அது ப்ராப்ளமே இல்லை. ஸோ உங்கள்கிட்ட பண்ண முடியும், அந்த பாஸ்வேர்ட் இன்கம் டேக்ஸோட பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்கம் டேக்ஸோட பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் யூசர், ஃபர்ஸ்ட் டைம் ஐடி ஃபைல் பண்றாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ்ல அந்த வெப்சைட்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க உங்க எண்ட்ல பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர், கொஞ்சம் ப்ராசஸ் ஃபாஸ்டா முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணும்போது ஓடிபி போகும் கஸ்டமருக்கு, ஸோ மெயில் ஐடிக்கும் போகும், ஃபோனுக்கும் வரும். ஸோ மல்டிபிள் ஓடிபிஸ் போகும். ஸோ அதனால கொஞ்சம் கஸ்டமர் தெளிவா ஓடிபி கொடுக்கற மாதிரி இருக்கணும். டிடிஎஸ் ரீஃபண்ட் எத்தனை நாளிலையும் அக்கௌண்ட்டுக்கு வரும்? யூஸ்வலி 25 to 30 டேஸ்ல உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். பட் இது கன்ஃபார்ம் டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஸோ இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ராசஸ் பண்றது. அவங்க எந்த டைம் ரிலீஸ் பண்றாங்களோ அது விதின் 3 monthsல கூட ரிலீஸ் ஆகும், விதின் 4 monthsல ரிலீஸ் ஆகும்.
1 இயர் கழிச்சு கூட ரிலீஸ் ஆகலாம். நிறைய கேசஸ் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா வரும். ஸோ நம்ம ஃபுல் டிடிஎஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணலாமா? எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 50,000 வந்துட்டு டிடிஎஸ் அமௌண்ட் இருக்கு, அதை ஃபுல் 50,000 வாங்கலாமான்னு கேட்டா வாங்க முடியும். பட் அவரோட வருமானம் 5 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் தாண்டக்கூடாது. 5 லட்சம் ரூபாங்கிறது ஓல்டு ரிஜிம், 7 லட்சம் ரூபாங்கிறது நியூ ரிஜிம். இந்த இதை தாண்டி இல்லாம இருந்துச்சுன்னா அந்த டிடிஎஸோட அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எல்லாரும் கிளியரா கவனிங்க. எங்க கம்பெனி த்ரூவா வர்ற கால்ஸ் எல்லாமே இந்த 4 நம்பர்ல இருந்து தான் வரும். இதை தாண்டி எந்த நம்பர்ல இருந்து யார் ஓடிபி கேட்டாலும் கொடுக்க கூடாது. உங்க கஸ்டமருக்கும் இந்த 4 நம்பரை ஃபீட் பண்ணி போன்ல சேவ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இப்போ எங்கள்கிட்ட நிறைய கேசஸ் இருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க சில பேர் பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க கஸ்டமர்ஸ். எங்களால அந்த கஸ்டமரை கான்டாக்ட் பண்ண முடியல, பிஎல்லையும் எங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி சில கேசஸ் எங்கிட்ட இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு ஃபைல் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா இந்த நம்பர்ஸ் அட்டன் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா தான் எங்களால பண்ண முடியும். நாங்க 8 கால்ஸ் பண்ணுவோம். இந்த 4 நம்பரை நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க. உங்க கஸ்டமர் கிட்ட இந்த 4 நம்பரை கொடுத்து இந்த 4 நம்பர்ல இருந்து கால் வரும். வேற எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணி ஓடிபி கேட்டாலும் சொல்லக்கூடாதுங்கிறது தெளிவா சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.